வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் சினிமா அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். கல்கி 2ல ரஜினிகாந்த் நடிக்க போறாருன்னு ஒரு செம வைரலான நியூஸ் பரவிட்டு இருக்கு. கமல்ஹாசனை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரை கொக்கி போட போறாராம் இயக்குனர் நாக் அஸ்வின். செம்ம வைரலா பரவிட்டு இருக்க இந்த ஹாட் நியூஸ் மொத்த தென்னிந்திய சினிமாவே கலக்கிட்டு இருக்கு. வாங்க என்னன்னு விவரமா பார்க்கலாம். முதல்ல பிரபாஸ் நடிச்ச கல்கி 2898 AD படத்தை பத்தி சொல்லி ஆகணும். இது ஒரு பிரம்மாண்டமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். நாக் அஸ்வின் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. அதுல கமல்ஹாசன் மெயின் வில்லனா நடிச்சு எல்லாரையும் மிரட்டிட்டாரு. இப்போ அதே நாக் அஸ்வின் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் இயக்க போறாருன்னு தகவல்கள் பரவிட்டு இருக்கு. திரையுலகம் முழுக்க இதுதான் இப்போ ஹாட் நியூஸா இருக்கு. நாக் அஸ்வின் யாருன்னு தெரியுமா? அவர் நடிகர் திலகம், அதாவது மகாநதின்ற ஒரு சூப்பரான படத்தை இயக்கினாரு. பழம்பெரும் நடிகை சாவித்திரியோட வாழ்க்கையை கீர்த்தி சுரேஷை வச்சு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்தாரு. அந்த படம் கீர்த்தி சுரேஷுக்கு தேசிய விருது கூட வாங்கி கொடுத்தது. தெலுங்குல ராஜமௌலிக்கு அடுத்து 1000 கோடி வசூல் படம் கொடுக்க முடியும்னு நாக் அஸ்வின் கல்கி படத்து மூலமா நிரூபிச்சாரு. இப்போ ரஜினியை வச்சு அவர் படம் இயக்கினா அது வேற லெவல்ல இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. ஏற்கனவே ராஜமௌலி ரஜினியை வச்சு படம் இயக்கணும்னு ஆசைப்பட்டாரு. முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் தியேட்டர்ல விசில் பறக்கும்னு அவரே சொன்னாரு. ஆனா ரஜினி உடல் நலனை கருத்து கொண்டு ரொம்ப ரிஸ்கான பெரிய படங்களை தவிர்த்து வராரு. அதான் அந்த படம் நடக்க முடியாம போயிடுச்சு. இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து கூலி படத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க போறாங்கன்னு தகவல்கள் வந்துச்சு. ரெட் ஜெயண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க போகுதாம். இந்த நிலைமையில நாக் அஸ்வினும் இவங்களை இணைக்க முயற்சி செய்யறாருன்னு சொல்றாங்க. கல்கி 2ல சூப்பர் ஸ்டாரா? கல்கி முதல் பாகத்துல பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், திஷா பத்தானி, சோபனா, பசுபதினி பெரிய ஸ்டார் காஸ்டே இருந்தது. இப்போ 2ஆம் பாகத்துல மகாபாரதத்துல இருந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அந்த கதாபாத்திரத்துல ரஜினியை நடிக்க வைக்க நாக் அஸ்வின் திட்டமிட்டு இருக்காராம். சமீபத்துல ரஜினியை சந்திச்சு கதை சொல்லியிருக்காராம் நாக் அஸ்வின். ரஜினிக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருக்காம். ஆனா இது தனி படமா இல்ல கல்கி 2வான்னு இன்னும் உறுதியா தெரியல. எப்படியோ நாக் அஸ்வின் இயக்கத்துல ரஜினி நடிச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. 82 வயசு அமிதாப் பச்சனையும் அப்படி நடிக்க வச்சவர் சூப்பர் ஸ்டார் கிடைச்சா சும்மா விடுவார். கண்டிப்பா 1000 கோடி உறுதினு சொல்றாங்க. நாக் அஸ்வின் இயக்கத்துல ரஜினி சோழ படம் நடிச்சாலும் 1000 கோடி வசூல் உறுதினு சொல்றாங்க. தலைவரோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மற்ற இயக்குநர்களை நம்பி கஷ்டப்பட வேண்டாம், இவரோட ஒரு படம் நடிச்சாலும் உருப்படியா இருக்கும்னு சொல்றாங்க. ரஜினியோட அடுத்த படத்தை பிடிக்க திரைத்துறையில பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு. ஜெயிலர் 2 முடிஞ்ச அப்புறம் தான் அடுத்த படம் உறுதியாகணும் சொல்றாங்க. என்ன நண்பர்களே, நாக் அஸ்வின் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்பாரா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்ல சந்திப்போம்.